எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய ஒன் ஸ்டெப் டு சக்சஸ் அகாடமி சார்பா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் செகண்ட் ஓகேங்களா, ரெண்டாவது போட்டிருக்கோம். நேற்று எல்லாத்தையுமே எல்லா டீலும் சொல்லியாச்சு. ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு ஓகேவா. வர டிசம்பர் 31 ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சிருச்சு. இது ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இருந்தாலும் நிறைய பேர் இப்ப குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க ஓகேவா. அதை பத்தி சொல்லிடுறேன். எப்படி எக்ஸாம் நடக்கும், எப்படி தேர்வு, நிறைய பேருக்கு தெரியல. என்னன்னா வாட்ஸ்அப் ஓகேவா. எல்லாரும் டவுட் கேட்டது எப்படி நடக்கும்னா வாட்ஸ்அப்ல ஓகேவா. ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருமே ஜாயின் ஆயிருப்பீங்க ஓகேவா. அப்ப வாட்ஸ்அப் குரூப்ல தான் நடக்குமே ஓகேவா. அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கும், அதை பாத்துக்கலாம். ஒண்ணு மார்னிங் 9 to 10 தான், ஒண்ணுமே இல்ல. அந்த டெஸ்ட் ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா டேட் போட்டிருப்பாங்க. இப்ப 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னா 5ஆம் தேதி காலையில ஒரு 9ல இருந்து 10 மணிக்குள்ள உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் நாங்க பிடிஎஃப் குரூப்ல போட்டுருவோம். அந்த குரூப்ல பிடிஎஃப் வந்துரும் ஓகேவா. குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது, அந்த ஒன் டே ஃபுல்லா உங்களுக்கு டைம். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க, ஃபேமிலி பார்த்துட்டு இருப்பீங்க, வேற எங்க அகாடமி கூட படிக்கலாம் நீங்க. அதனால இந்த டெஸ்ட் ஃபாலோ பண்றீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 9 to 10 கொஸ்டின் போட்டாலுமே நீங்க அந்த ஃபுல் டே டைம் எடுத்துக்கிட்டு 5ஆம் தேதி ஈவினிங்கோ இல்ல நைட் 10 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், எழுதி அனுப்பிச்சிடணும் ஓகேவா. இந்த கொஸ்டின் அப்படின்றது வினாக்கள் பாத்தீங்கன்னா டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் ஆலாம் டைப் பண்ணிலாம் இருக்காது ஓகேவா. நல்லா மாடலா டிசைன்லாம் டைப் பண்ணலாம் வராது. இப்ப எல்லாருமே ஜாப்ல இருக்கிறதால எல்லாருமே ஜாப் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டா வந்து தான் கொஸ்டின் எடுக்கிறாங்க. அதனால ஒரு 4-5 பேர் எழுதி கொடுக்கறதால நீங்க என்ன பண்ணணும்னா, நாங்க எப்படி பண்றோம்னா அப்படியே ஹேண்ட் ரைட்டிங் பிடிஎஃப் தான் குரூப்ல போடுவோமே ஓகேவா. அது தெளிவாவே இருக்கும். ஏன்னா பேட்ச் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க, ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச் தான் இது. அப்ப அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும் ஓகேவா. உங்களுக்கு கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு, அதாவது நீங்க படிச்ச ஜேனரே நீங்க மாத்தலாம், அந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓ இப்படி படிச்சுட்டு இருந்தோம், நம்ம இப்படி படிக்கணும் போல உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டைல் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆக மொத்தம் பாத்தீங்க வாட்ஸ்அப்ல தான் நடக்கும். இன்னொரு விஷயம், அந்த ஒன் டே ஃபுல்லா நீங்க எழுதிக்கலாம், மறுநாள் நீங்க அனுப்புனா நாங்க எடுத்துக்க மாட்டோம். அப்படி நாங்க பிடிஎஃப் கொஸ்டின் போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், ஒன் டே ஃபுல்லா எழுதிக்கிட்டு அன்னைக்கே மதியம் ஒரு 3 மணிக்கு ஓகேவா. அன்னைக்கு இப்ப ஜனவரி 5னா ஒரு 3 மணிக்கு என்ன பண்ணுவோம், நாங்க கீ குரூப்ல போட்டுருவோம். ஒரு 3 மணிக்கு கீயை குரூப்ல போட்டுருவோம். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேப்பரை நீங்க கரெக்ஷன் பண்ணி ஃப்ரண்ட் பேஜ்ல மார்க் ரவுண்ட் பண்ணி பேரு டிஸ்ட்ரிக்ட் ஓகேவா, இதை மட்டும் போட்டு நீங்க அப்லோட் பண்ணிடணும். அந்த குரூப்ல போட முடியாது, அந்த பர்டிகுலர் செல் நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சிடணும் ஓகேவா. இதுதான், வேற ஒன்றும் பெருசா இல்ல ஓகேங்களா. ஓஎம்ஆர்ல எழுதணும் அப்படிலாம் கட்டாயம் கிடையாது. ஓஎம்ஆர்ல எழுதலாம், இல்ல நீங்க எங்க இருந்து கூட ஒயிட் பேப்பர்ல கூட அதே 1 2 3 போட்டு ஆப்ஷன் மட்டும் எழுதினா போதும். ஓஎம்ஆரா இருக்கலாம், ஒயிட் பேப்பரா கூட இருக்கலாம் ஓகேவா. இது ஏன் ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல. முதல் டெஸ்ட் பேட்ச் முடிச்சிட்டோம் ஓகேவா. ஃப்ரீயா முடிச்சதுல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் 350 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்படியே படிப்படியா குறைஞ்சு கடைசியா 100 பேர் 60 பேர் வந்து நின்ட்டாங்க ஓகேவா. ஆனா இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படி பண்ணவே மாட்டோம். என்னன்னா 3 டெஸ்ட் நடக்கும் ஓகேவா. ஜனவரி 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 3 டெஸ்ட் எனக்கு ஃபில்டர் பண்றோம். அந்த 3 டெஸ்ட் எத்தனை பேர் எழுதிருக்காங்க அவங்கள மட்டும் செப்பரேட்டா ஒரு குரூப்பா பிரிச்சிருவேன். எங்களுக்கு ஒரு 10 பேரோ இல்ல ஒரு 50 பேர் எதுனா கூட ஓகே தான். புரியுதா உங்களுக்கு. 500 பேர் 1000 பேர் வச்சுக்கிட்டு இந்த பந்தா பண்றதெல்லாம் வேணாம். எங்களுக்கு ஒரு 50 பேர் உண்மையா படிச்சு இதுல போகணும்னு ஆசைப்படுற ஒரு 50 பேர் கிடைச்சா போதும். ஒரு 60 பேர் எதுனா கூட ஓகே தான். புரியுதா உங்களுக்கு. ஏன்னா நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னா, இங்க டெஸ்ட் எழுதலாம், அங்க டெஸ்ட் எழுதலாம், மாறி கடைசி வரையும் அவங்க டைம் தான் போயிட்டே இருக்கும். அதனால 3 டெஸ்ட் கண்டினியூஸா எழுதுற பசங்களை அங்க பிரிச்சிருவோம். புரியுதா உங்களுக்கு. இது ஒண்ணுதான். அடுத்து இதுல இந்த மார்ச், அதாவது ஜனவரில இருந்து மார்ச் எண்டு வரைக்குமே ஒரு 16 டெஸ்ட் நடக்கும். நேத்தே பார்த்திருப்பீங்க. அடுத்து ஒரு 12 டெஸ்ட் என்னன்னா வர ஏப்ரல், அந்த மார்ச் முடிஞ்ச உடனே ஏப்ரல் டு மே, இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த 2 மாசத்துல ஒரு 12 டெஸ்ட் வச்சிருப்போம். இந்த டெஸ்ட் எழுதுற பசங்க, அதாவது இந்த 14 டெஸ்ட் முடிச்சிட்டாலே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுலதான் சயின்ஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், மத்த எல்லா ரிவிஷனும் இதுலதான் நடக்குமே. ஆக நீங்க இதை பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க நல்லா பண்ணிட்டாலே போதும். புரியுதா. பாருங்க, ஒரு 50 பேர் பர்ஃபெக்டா பண்ணுங்க, நீங்க அத்தனை பேரும் சூப்பரா வேலைக்கு போகலாம் ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பசங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணி அதாவது ஒரு இடம் தான் நீங்க நல்லா பண்ண முடியுமே. இங்கேயும் எழுதிக்கிட்டு வெளிய அகாடமி நீங்க நல்லா பண்ண முடியாது ஓகேவா. அப்ப நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதோ ஒரு அகாடமில படிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க நல்லா பண்ணுங்க, சூப்பரா வேலைக்கு போயிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் ஒரு 10 மணி நேரமாவது படிச்சாதான் கிளியர் பண்ண முடியும். அதாவது நேற்று சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 180 கொஸ்டின் நீங்க அடிச்சே ஆகணும். அதாவது 175ல இருந்து 180 கிராஸ் பண்ணாதான் வேலையே கிடைக்கும் வர குரூப் 4ல ஓகேவா. கொஸ்டினும் மீடியமா தான் எடுப்பாங்க, ரொம்ப கஷ்டமா கேட்க வாய்ப்பு கிடையாது. அதனால நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டினியூட்டே எழுதுற பசங்களை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி தனி குரூப்பா வச்சுப்போம் ஓகேவா. அப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கீழே இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதான் ஃபுல் அண்ட் ஃபுல். வேற ஏதாவது சந்தேகம்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க, மெசேஜ் பண்ணிடுங்க. அது ஒண்ணு. மத்தபடி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது எல்லா இடத்துலயும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் கொஞ்சம் வேற மாதிரி எடுப்போம், அது ஒண்ணுதான் ஓகேவா. கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்க முதல் டெஸ்ட் எழுதும் போதே நீங்க அதை புரிஞ்சுப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா. தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா இந்த முறை கிளியர் பண்ணணும் அப்படியே கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா எழுதினீங்களே வேலைக்கு போயிடலாம் ஓகேவா. ஏன்னா ஜனவரில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு லாங் பீரியட் டைம் இருக்கு. இதை அங்க போற இங்க போற நீங்க டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா. கிட்டத்தட்ட டெய்லியுமே மேக்ஸ் போட்டு பாருங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த பழைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு ரொம்ப தைரியத்துல இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பயங்கரமான பிராக்டிஸ் இருக்கணும். தமிழ் எடுத்துட்டீங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும். மேக்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் பிடிஎஃப் நிறைய இருக்கு, அதை போட்டு பார்க்கணும். நிறைய பிரைவேட் புக் இருக்கு, அதை போட்டு பார்க்கணும். இப்படி நிறைய இருக்கு. உங்களுக்கு சயின்ஸ் ஒரு 15 பாடம் கொடுத்துருப்பாங்க.
கிட்டத்தட்ட அந்த 15 பாடம் ஒரு 5 பாடம் கூட இருக்கு, அதை குரூப்ல போடுவாங்க, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த டெஸ்ட்ல வைக்கலன்னா இப்போதைக்கு தேவையில்ல, ஆனா ஜனவரி 5 அதாவது ஒவ்வொரு 5 நாளைக்கு ஒரு முறையும் குரூப்ல பிடிஎஃப் போடுவோம் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல், நீங்க அதை ஃபாலோ பண்ணி நோட்ல காப்பி பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க வெளியில கிடைக்கிற மெட்டீரியலும் படிச்சுக்கலாம். ஓகேவா? எங்களோட ஒரே வேண்டுகோள் என்னன்னா டெஸ்ட்டை ஃபாலோ பண்றீங்களா, தொடர்ந்து எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும், அதுக்கு நாங்க கேரண்டி. அதனால இந்த அதாவது இந்த 16 டெஸ்ட் முடிக்கிறவங்களுக்கு அடுத்து வர ஏப்ரல் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டைரக்டா வந்து இதெல்லாம் எழுதவே முடியாது. இதுல 20 பேர் கடைசியா வரீங்களா, ரொம்ப சந்தோஷம். அந்த 20 பேர் மட்டும் தான் இதை எழுத விடுமே. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க குரூப்ல அவ்வளவு பேர் ஜாயின் ஆயிட்டு இருக்கீங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தே வந்து ஜாயின் ஆவறீங்க, சந்தோஷம். அதே ஃபாஸ்டோட நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டு நீங்க எழுதணும். அதுக்கான மொத்த சோர்ஸும் குரூப்ல போட்டுருவோம். உதாரணத்துக்கு எல்லாமே பாடமா கட் பண்ணி வச்சிருப்போம். இந்த பாடம் யூனிட் 9 வச்சிருந்தாலும் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம், நாங்க பிடிஎஃப் குரூப்ல போட்டுருவோம். இந்த பேஜ்னு சொல்லிட்டு நாங்க அதுல போட்டுருவோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்த புது பசங்களுக்கு ஏதாவது புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க. அதுல இருக்கிற செல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், இது இப்படி இருக்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? எங்க சார்பில் உங்களை எதிர்பார்க்கறது என்னன்னா கண்டினியூவா எழுதணும், தொடர்ந்து நீங்க டெஸ்ட் எழுதணும். அது ஒண்ணுதான் உங்களை எதிர்பார்க்கறது. ஓகேவா? மத்தபடி எல்லாமே ஆன்லைன் தான், வாட்ஸ்அப் தான், அந்த குரூப்ல தான் இருக்கும். கரெக்ஷன் பண்ணி நீங்க தான் போட போறீங்க. ஓகேவா? எங்களால அந்த டைம் இருக்காது. கொஸ்டின் நாங்க தரமா எடுத்துருவோம், எடுத்து அப்படியே பிடிஎஃப் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு வந்துடும். அதை நாங்க டைப் ரைட்டிங் பண்ணிலாம் உங்களுக்கு வரலாம் டைம் எங்களுக்கு இல்ல, வீக்லி ஒன்ஸ் தான். அதனால நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய மைனஸ்ல இருக்க சப்ஜெக்டும் படிச்சுக்கலாம். ஒரு வாரம் ஃபுல்லா இதையே படிக்க மாட்டீங்க. ஓகேவா? அப்ப நீங்க கேப் விட்டு இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரு மைனஸா இருக்கிற சப்ஜெக்டையும் நடுவுல படிச்சுக்கலாம். ஓகேவா? இதை நீங்க எங்க இருந்து வேணா எழுதிக்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க வந்தாலும் எழுதிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ஸ்அப் ஆன்லைன் தான். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க வேற எந்த அகாடமி படிச்சாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன விஷயம்னா தொடர்ந்து நீங்க எழுதணும். ஓகேவா? தொடர்ந்து எழுதுங்க. பேட்ச் பசங்க முடிச்சிட்டாங்க, அவங்களும் ரெண்டாவது பேட்ச் எழுதுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரிவிஷன் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் எழுதிருப்பாங்க. நியூ புக் ஓல்டு புக் தமிழ் முடிச்சிட்டாங்க. 11th 12th எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். அதனால கண்டினியூட்டியா நல்லா எழுதுங்க. எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம அடுத்ததுல என்ன பண்ணலாம், தமிழ் எப்படி படிக்கலாம், தமிழ் இலக்கணம் எப்படி படிக்கலாம், தமிழை ஃபுல்லா பிரிச்சு உங்களுக்கு ஈஸியா ஒரு வீடியோ மாதிரி சொல்லி கொடுத்துறோம். தமிழ் என்னெல்லாம் பண்ணலாம் இப்ப இருக்கிற டைமுக்கு. ஓகேவா? அடுத்த 2 மாசம் தமிழ் என்ன பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துறேன். படிக்கிற மெத்தடையும் சொல்லி கொடுத்துறேன். மேக்ஸுக்கும் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட் ஜனவரி 5 நடக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சயின்ஸை பத்தி நேத்தே சொல்லிட்டாங்க, பார்க்காதவங்க அந்த வீடியோல இருக்கும் பாத்துக்கோங்க. சயின்ஸ் இந்த பாடம் தான், நீங்க அந்த பாடத்தை மட்டும் எடுத்து அப்படியே ரன் பண்ணாலே போதும். இந்த லாங் பீரியட் இருக்கு. இன்னொரு விஷயம், 6ஆவது இருந்து 10ஆவது வரைக்கும் சயின்ஸ் அப்படியெல்லாம் படிக்க முடியாது, கஷ்டம். அதனால அங்க சார் கொடுத்த அந்த பாடத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணணும், அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கான வீடியோவும் போடுவாங்க, பாத்துக்கோங்க. ஓகேவா? மேக்ஸுமே இங்க போட்டு இது பண்ணிடுவாங்க, அதையும் பாத்துக்கலாம் நீங்க. ஓகேவா? வேற ஏதாவது சந்தேகம்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா எழுதுங்க. வாழ்த்துக்கள். இந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பா எங்க போய் சேர்க்கும்னா ஜாப். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஃபியரே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் நீங்க டிராவல் பண்ணாலே நிறைய கத்துக்கலாம். ஓகேவா? அதனால கடைசி வரைக்கும் நீங்க பயணிக்கணும். அதனால இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. கஷ்டப்படுற பசங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான். ஓகேவா? எங்களுக்கு இது ஃபுல்லா ஃப்ரீ தான். நாங்க எல்லாரும் வேலையில இருக்கிறதால நாங்க ஃப்ரீயா தான் பண்றோமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாரும் கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். நீங்க இஷ்டத்துக்கு விட்டு எழுதுனா அதை நாங்க குரூப்பே பிரிக்க போறோம். 3 டெஸ்ட் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் எழுதுறீங்கன்ட்டு. அவங்க மட்டும் தான் தனி குரூப்ல எழுதுவாங்க. ஓகேவா? எங்களுக்கு வந்து 500 பேர் 1000 பேர் அந்த பேர்லாம் தேவையே இல்லை. 50 பேர் எழுதுறீங்களா அது போதும். அந்த 50 பேரை கரெக்டா கொண்டு போயிடுவோம். ஓகேவா? அந்த கொஸ்டின் நிறைய பேர் வந்து வேல்யூ மதிக்க மாட்டாங்க. அதனால அந்த 50 பேர் கிடைச்சா கூட ஓகே தான். எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் தமிழை பத்தி ஃபுல்லா சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற டைமுக்கு தமிழ் எப்படி எல்லாம் பண்ணலாம், புது பசங்க எப்படி தமிழ் ஃபாஸ்டா, ஏன்னா புது பசங்களுமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் டைம் இருக்கிறதால புது மாணவர்கள் தமிழை எப்படி முடிக்கலாம் நான் ஈஸியா சொல்லி கொடுத்துறோம். தமிழ் இலக்கணம், செய்யுள், உரைநடை 3 எப்படி படிக்கலாம் சொல்லி கொடுத்துறோம். ஓகேவா? ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.